எல்லாருக்கும் நன்றி. படம் பார்க்க வந்த மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. 13 வருஷமா நாங்கள் வந்து இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஒரு சந்தோஷமான என்டர்டெய்னர். அதான் எனக்கு சந்தோஷமா என்ன சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் படம் பண்ணா எல்லாம் பார்த்து வந்து அதை சிரிச்சு ரசிக்கும் போது வந்து ரியலி அதை விட உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட், பரிசு, பொங்கல் பரிசு எதுவுமே இருக்காது. பொங்கல் நான் இந்த படத்தை நாங்கள் ஏம் பண்ணி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸுக்காக. பொங்கல் கொண்டாட்டத்தில் இந்த படம் இன்னொரு பெரிய கொண்டாட்டமாக அமையன்ற நம்பிக்கையோட தான் இந்த படம் பண்ணோம். ஆண்டம் அருளால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அதே பொங்கலுக்கு லேட்டஸ்டாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பொங்கல் கொண்டாட்டத்தில் இந்த படம் சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து குடும்பத்தோட இந்த படம் பார்க்கணும். இந்த படத்தில் வந்து மினிமம் ஒரு 15 நிமிஷம் மனசு விட்டு உங்களை சிரிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ உங்க எல்லாத்தோட வாழ்த்துக்களோட, உங்க ஆதரவோட மதகஜராஜா. மனசு விட்டு அவ்வளவு செஞ்சு அடுத்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நீங்க எப்படி ஈவெண்ட்ல இந்த படத்தை தொடர்பா பேசும்போது 12 வருஷம் உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அடுத்து அரண்மனை தொடர்ந்து இந்த படமும் உங்களுக்கு வெற்றியா அமையும் நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் இப்ப? இல்ல நீங்க படம் பாத்தீங்களா? வாங்க வாங்க இல்லைங்க வாங்க நீங்க. ஓகே, அவரே சொன்னார் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கிறாரு. மைக்கு முன்னாடி வரல. படம் பார்த்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்க. நான் படத்தை போனா கூட நானே வந்து படம் வந்து 12 வருஷம் ஆகி பார்க்கும்போது எனக்கே வந்து நான் வந்து ஒரு நாஸ்டாலஜியா கூட நான் ஒரு ஆடியன்ஸா தான் பார்த்தேன். ஸோ பல இடத்துல வந்து என்ன மறந்து நான் வந்து ஒரு ரசிகராக இருந்த படத்தை வந்து ரசிச்சேன், சிரிச்சேன். எங்களோட டீம், நான், விஷால், மரு, விஜய் ஆண்டனி, அஞ்சலி, சந்தானம், மேன் ஆஃப் த மூமெண்ட் சந்தானம், கிளைமேக்ஸ் பாத்தீங்களா, விஷால், சோனு சூட். அதனால எங்க எல்லாத்தோட உழைப்பு 13 வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா சொன்னாங்க. தேங்க்யூ ஃபார் த கோஆபரேஷன். எல்லாருமே படத்தை பார்த்து நீங்க ரசிக்கணும், ஃபேமிலியோட வரணும். பொங்கலுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு கொண்டாட்டமா இருக்கும். என்னுடைய பொங்கல் பரிசு, எங்க டீமோட பொங்கல் பரிசு, விஷாலோட பொங்கல் பரிசா இதை நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதே மாதிரி படத்தில் நடிச்சிருந்த மனோபாலா சார், மணிவண்ணன் சார், இந்த மாதிரி பல பேர் 5-6 நடிகர்கள் தற்போது இல்ல. சோ அவங்களுடைய நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? இந்த படத்தை பார்க்கும்போது நாங்க எல்லாம் மிஸ் பண்ணது வந்து என் குருநாதர் மணிவண்ணன் சார், மனோபாலா சார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்களெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ஒரு மாபெரும் நடிகர்கள். அது இந்த கிளைமாக்ஸ் முன்னாடி மனோபாலா ஒரு காமெடி போர்ஷன் தான் வரும். அதை வந்து மனோபாலா சாரை தவிர அவர் யாரை நினைச்சும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பின்னி எடுத்துட்டார் மனோபாலா சார். ஸோ நீங்க எல்லாம் தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணா அந்த நான் சொல்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு எல்லாம் வந்து தேட்டர்ல உங்கள் பொங்கல் கொண்டாட்டம், பொங்கல் விடுமுறையை வந்து மதகஜராஜாவோட கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காமெடி நடிகர் இல்ல ஆடியன்ஸ் பல்ச புடிச்சு கொண்டாட்டமா நடிக்கிறேன்னா, ஆடியன்ஸ் பல்ச புடிச்சு கொண்டாட்டமா படம் எடுக்கிறேன்னா காரணம் நானும் ஆடியன்ஸா தான் இருக்கிறதுனாலதான். ஸோ நான் என்ன மாதிரி படம் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா பண்ணுவானோ அந்த மாதிரி படம் தான் வந்து நான் எடுக்க ஆசைப்படுறேன். என்னை பொறுத்தவரை என் குடும்பத்தோட சந்தோஷமா அந்த 2 மணி நேரம். ஏன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சீரியஸா எடுக்கிறவங்க இருக்காங்க, சமுதாய பிரச்சனை பத்தி எடுக்கிறவங்க இருக்காங்க, ஆக்ஷன் ஓரியன்டா எடுக்கிறவங்க இருக்காங்க, த்ரில்லரா எடுக்கிறவங்க இருக்காங்க. ஐ எம் என்டர்டைனர். என் படம் பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமா பார்க்கணும், அதான் முக்கியம். இல்ல நான் சோசியல் மீடியால இருக்கேன். சந்தானம் வந்து ஆக்சுவலா நான் எவ்வளவு சந்தானத்தை நான் மிஸ் பண்ணுவேன்னு நீங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சந்தானம் நல்ல பெரிய ஹீரோவா இருக்காரு. என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட், நான் மியூசிக் நீங்க ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் ஆண்டனி பத்தி சொன்னேன். நீங்க மறுபடியும் அப்பப்போ மியூசிக் போடணும் எங்க படத்துக்கலான்னு. அதே மாதிரி சந்தானம் வாங்க, வி ஆர் மிஸ்ஸிங் யூ லாட் அஸ் காமிக்கல் இதுலயும். இது கேட்க கூடாது, சந்தானம் கோச்சுக்குவாரு. இருந்தாலும் சொல்றேன்,
வி மிஸ் யூ சந்தானம். சார் இந்த படத்தோட பார்ட் 2 ஏன்னா வந்து ரிஷா சாரை வச்சு தொடர்ந்து படம் பண்ணுன்ற என் லைஃப்லயே நான் கொடுத்த பெரிய இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். இல்ல நீங்க எந்த படம் அரண்மனையில 4 பார்ட் எடுத்திருக்கீங்க, மதகஜ ராஜாவுக்கு 2வது பாகம் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல ரிஷா சாரை வச்சு அடுத்த படம் பண்றதுக்கான கதை ஐடியா ஏதாவது இருக்கா? நாளைக்கு சாயங்காலம் எனக்கு தெரியும். மதகஜராஜாக்கு மக்கள் கொடுக்கிற வரவேற்பை பொறுத்து மதகஜராஜா 2 வருதான்னு தெரியும். தேங்க்யூ. ஆனா நான் இருக்கு எல்லாம் அவங்கள அது நிறைய சொல்லிட்டேன். அடுத்த இன்டர்வியூல சொல்றேன்.